الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يتقبل الله من المتقين صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم إنما الأعمال بالخواتيم أو كما قال صلى الله عليه وسلم. கணிதக்குரிய உலமாக்களே, சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான ஒரு ரமலானுடைய மாதத்தை எங்களுக்கு தந்து, அந்த ரமலானுடைய மாதத்தில் பெரும்பான்மையான பகுதியை கழிச்சிட்டு 25ஆம் இரவுல நாங்கள் வீட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, பொதுவாக ரமலான் பல ரமலான்கள் எங்களை கடந்து போகுது. பல ரமலான்களை நாங்கள் வழி அனுப்பி வச்சிருக்கிறோம். இந்த ரமலான்ல சென்ற ரமலானுக்கும் இந்த ரமலானுக்கும் இடையில என்ன மாற்றம் என்றதை நாங்கள் பார்த்துக்கொள்ளணும். கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் வாழ்க்கையை மாற்றினாங்க. இதையும் மாற்றணுமான்னு யோசிக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட மாற்றிக்கொண்டாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. அதுக்கும் நாங்கள் தௌபா செய்யணுமா, திருந்தோணுமா, எங்களை மாற்றணுமா? ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டால் யார் சொல்ல எனக்கு அட்வைஸ் பண்ணுங்க, ஏதாவது புத்திமதி சொல்லுங்க. டாக்டர்கிட்ட மருந்து கேட்டா நோயாளிக்கு என்ன நோயோ அதுக்குரிய மருந்து தான் கொடுப்பாரு. பல்லு வலிக்கு போறவருக்கு கண்ணுடைய மருந்து ட்ராப்ஸை கொடுக்க மாட்டாரு. அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதுக்கு யாருக்கு என்ன அட்வைஸ் தேவையோ அதை தான் கொடுப்பாங்க. ஒருத்தர் கேட்கறதுனால வாக்கி வந்துட்டு பேச மாட்டாங்க. அவரை நபி அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோட் பண்ணியிருக்கிறாங்க. அவரை எடுத்ததுக்கெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கும் மற்றவங்களுக்கிட்ட ஹெல்ப் தேடுறது கூட. சின்ன சின்ன விஷயங்கள் தன்னால் செய்ய முடியுமானதையும் மற்றவங்கள்ட்ட எதிர்பார்க்கிறது. அவருக்கு சொன்னாங்க, நீங்க வாழ்க்கையில எதையும் யாருக்கிட்டையும் கேட்கக்கூடாது. அவர் எப்படி மாறினாண்டா, இதான் மாற்றம். டெம்பரரி மாற்றம் அல்ல, பெர்மனண்டான மாற்றம். தாவகாலிக்காவட்ட நிரந்தர மாற்றம். ஒன்று தவறுண்டு விளங்கினா, இப்ப மெயின் ரோட்ல போயிட்டு மெயின் ரோட்டுக்கு இறங்குறோம். எங்கிட்டு பள்ளி சைட்ல நின்ற மாட்டா கொழும்பு பஸ்ல இருக்கு. கொழும்பு பக்கம் கொழும்புக்கு போறதுக்கு ஒருத்தர் மற்ற பக்கம் பஸ்ஸுக்கு நிக்கிறாரு. எங்கிட்டையும் கூட்டாளி கேட்கற எங்க போறாய்? கொட்டுவை போறதுக்கு நிக்கிறாய். அங்கிட்டு நிக்கிறாய். கொட்டுவ பஸ் வரும் தானே? கொட்டுவ பஸ் வரும் தான். ஆனா கொட்டுவையில இருந்து இங்கல பக்கம் போற பஸ் தான் வரும். நீங்க கொட்டுவைக்கு போறோன்னா இங்கிட்டு வரணுமே. அது மாதிரி கனியோட பக்கத்தை மாத்துறது, எங்க பிழையா போறோம் அதை திருப்பி யூட்டர்ன் போடுறது தான் எங்களோட வாழ்க்கையுடைய மாற்றம். அவர் எப்படி மாறினார்டா, கீழே அவருடைய சாட்டை விழுமா, வாகனத்துடைய குதிரைகளை ஒட்டகங்களை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த பெல்ட் மாதிரி இருக்கும் கையில, அந்த சாட்டை கீழே விழும். இப்ப நாங்க சொல்றோமே, எங்களோட கீழே விழுது. உதாரணமா நாங்கள் பைக்கில் வைக்கிறோம் அல்லது வாகனத்தில் வைக்கிறோம், எங்களோட கீழே விழுது. இல்லாட்டி பெல்கனியால அது சரி ஒரு பொருள் கீழே விழுது. ரோட்ல போற ஒரு கண்டக்டர் கடிச்சு கொடுக்குறாரு. அப்போ அவருடைய சாட்டை கீழே விழுந்த உடனே யாராவது எடுத்து இப்படி கொடுப்பாங்களா? தாங்க அவர் சொல்லுவாராம், எங்கிட்ட விழுந்துச்சு அங்கிட்ட வைங்க, நான் இறங்கி வந்து எடுக்கிறேன். ஏன் தெரியுமா? நபியாவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க, எந்த வேலைக்கும் யாருக்கிட்டையும் ஹெல்ப் தேட வானாண்டு. இதான் மாற்றம். ஒரு கருத்துல சஹாபின பேர் எல்லாமே வந்திருக்குது. இன்னொரு கருத்துல அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அடிமைக்கு
உம்மாவையில் பேசினார். இங்கிட்ட இருக்கிற எல்லாரும் நல்ல மக்கள், பரிசுத்தமானவங்க, இப்படி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. எப்படி இங்கிட்ட யாரும் அப்படி இருந்த மாத்திக்கொள்ளும். சொல்றதுக்கு கூச்சம்தான், சொல்லவும் போகணும். சொல்றதுக்கு கூச்சம்தான், ஆனா சொல்ல வேண்டும். உம்மாவை இழுத்து கேட்கிறவங்க வாழ்ற காலம். பொய் என்று சொல்லி குரான் சத்தியம் பண்ணி சொல்லிடுமா? அப்படி ஒருத்தரும் இல்லை. ரத்தத்தை பாலா ஊட்டி 9.5 மாசம் தன்னை வயிற்றுல பல தியாகங்களோட சக்கராத்துக்கு அடுத்த வருத்தம் தான் பிரசவ வருத்தம், டெலிவரி வருத்தம், சக்கராத்துக்கு அடுத்த வருத்தம். எங்களோட மனைவிமாரோடையும் இந்த வருத்தத்தை எங்களுடைய புள்ள பெற்றிருக்கிறாங்களா, அந்த வருத்தத்தை அனுபவிச்சேன்றது அனுபவிக்கணும். திருமணம் முடிக்காத வாலிபர்கள் என்ன உண்மை இப்படி கஷ்டப்படுத்த பேசிக்க, சக்கராத் போர்டுக்கு போயிட்டு வந்துக்கிறேன் தைக்கிறதுக்கு. ஆய்வு கருத்துண்டு பார்த்தேன், விஞ்ஞான ஆய்வு, மருத்துவ ஆய்வு. பிரசவ வருத்தம், டெலிவரி வருத்தம் எப்படி என்றா, முழு மனிதனுடைய உடம்புல இருக்கிற எல்லா எலும்பையும் ஒன் ஷாட்ல நொறுக்கினா எப்படி வருத்தமோ அப்படி வருத்தம். சின்ன விரல் ஒழிக்கணும் அப்படிங்க, ஒளிபோல் நடக்கல பெருவிரல் ஒழிக்கிட்டு பைக்கோட்டே இல்லுமா, சோறு தின்னலுமா, ஒரு விரல் முழு உடம்புட எலும்பையும் முள்ளையும் ஒரே அடியா கொத்தினா உடைச்சா ஒரு மனிதருக்கு என்ன வருத்தம் வருமோ அதுதான் பிரசவ வருத்தம். பெற்றோர்களை மனசோடையாவ பார்த்துக்கொள்ளும். பெற்றோர்களோட துவா இல்லாம முழு உலகத்தில் எல்லாண்ட துவா கிடைச்சாலும் உருப்பட மாட்டோம். பெற்றோர்களோட பத்வா, உண்மையான ஈமானிய பெற்றோர்கள் பத்வா செய்ய மாட்டாங்க. அதையும் திருத்திக் கொள்ளணும். எங்கட ரத்தங்களை, எங்கட உடல் உறுப்புகளை நாங்களே சபிச்சு நாசமாக்கிட கூடாது. வாய்க்கு வர பத்வாக்கள் 7-8 வயசு 9 வயசு புள்ள 10 வயசு பிள்ளைக்கு செய்யற பத்வா 20 வயசுல பைக்ல போகல பழிக்கும். முட்டி சாவுவாயிடா. இவங்களும் பாசமுள்ள தாயா இருக்கிற தகுதி அந்த வார்த்தை பாதிக்கிறோம். இதுக்குத்தான் கண்ணியமானவர்களே தன்னை மாற்றிக்கொள்ளணும். நம்ம தான் எல்லாம் மாற்றோம். நான் எந்த இடத்துல விட்டுட்டு வாரன்றதை நல்லா யோசனை வச்சுக்கோம். சாவிட சம்பவம் இடையில ஒரு யூட்டன். கண்ணியமானவர்களே, பெற்றோர்களுடைய துவா கிடைச்சா உலகத்துல யாரு துவா கேட்காதையும் பரவாயில்ல, கவலைப்படவே தேவையில்லை. உலகத்துல யார்கிட்ட துவாவும் தேவையில்லை. அதுக்கான மற்றவங்களோட பத்வாவுக்கு மாலாக கூடாது. ஆனா பெற்றோட துவாவோட வாழ்ற புள்ள மற்றவங்களோட பத்வாவுக்கு மால் ஆகாது. நல்ல பிள்ளையா தான் மற்றவங்களுக்கு பத்வா கேட்கிற மாதிரி நடக்காது. ஏன்னா புள்ள உம்மாட துவாவோட வாப்பாட துவாவோட வாழுது. ஒரு வலியுள்ளாக்கே பழிச்சிச்சு உம்மாட பத்வா. வலியுள்ளாண்டா அவுளியாட சிங்கிள் வேர்ட், அவுளியா ப்ளூரல். அவுளியான்றது பன்மை சொல், வலியுள்ளா தான் இட ப்ளூரல். அவர் எப்படிப்பட்ட வலியுள்ளாண்டா மக்கள் எல்லாம் துவாக்கு ஓடி ஒன்று வேண்டிக் கொள்ளக்கூடியவர், மக்கள் எல்லாம் மஷூரா கேட்டு வரக்கூடியவர், மக்கள் எல்லாம் நோய் நம்பளமா பிள்ளைகளுக்கு ஆத்தானுக்கு ஓதி என்ன சரி வைத்தியம் செய்யுங்கன்னு ஓடி வரக்கூடியவர், எல்லா விஷயங்களையும் அவர்கிட்ட கேட்டு செய்யக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு வலியுள்ளா தனக்கென்று ஒரு தனியான ஒரு என்ன பிரேரும் கட்டி வணங்கி வந்தாரு. வலியுள்ளாக்கே தாயுடைய பத்துவா பழிச்சிச்சு. தாயுடைய பத்துவா சொன்ன விஷயம் நடக்காமலே படிச்சிச்சு. அது புரியாது. அவர் வலியுள்ளா, அவருடைய பேர் ஜுரை. அவரை வந்து தொழுது கொண்டிருக்காரு. ஜுரைன்னு கூப்பிடுற அம்மா தொழுவுறையா உம்மாட கோளுக்கு ஆன்சர் பண்றேன். உம்மா கூப்பிடுறதுக்கு பதில் அளிக்கிறார். தொழுவோம். அவர் நபில் தொழுது கொண்டிருக்காரு. பரவ தொழுகை கொண்டிருக்க போலயே ஒருத்தருக்கு ஆபத்தண்டா தொழுகையை விட்டுட்டு அவரை காப்பாத்துறதா இஸ்லாம். சூஃபி மகான்மை தொழுவுரை இல்லை, தொழுது கொண்டிருக்கிறோம். ஜனலால விளைஞ்சது ஒரு கண் தெரியாத மனுஷன் ரோட்ல போயிட்டு கொண்டிருக்காரு. இங்க ஒரு வாகனம் வந்து முட்ட போகுது, அல்ல ஒரு சின்ன புள்ளி ஒன்று உள்ள போகுது. இவர் நாங்கள் சூஃபி மகான்மை தொழுகிறது இல்லை இஸ்லாம், அந்த பிள்ளையை காப்பாத்துறதை தான் இஸ்லாம். அதுக்கப்புறம் தொழுகையை கண்டினியூ பண்ணுவோம். இதுதான் இஸ்லாம். தொழுகையை கண்டினியூ பண்ணுவோம். அது அனுமதி.
அசைவு கூடினா தொழுகை ஓடுவோம், ரிப்பீட் பண்ணுவோம். நாங்கள் சின்ன அசைவோட அனுமதிக்கப்பட்ட முறையில் செஞ்ச தொழுகையை வேலை சிறந்தக்காக கண்டினியூ பண்ணலும் புது ஒன்று முறையாச்சு. இதை தொழுகிற அம்மாவோட விஷயத்தை பிறகு பார்ப்போம். அம்மா என்னத்தை கூப்பிடுறாரு சரியா, நான் தொழுவோன்னு சொல்றாரு. அம்மா என்னமோ ஒரு அவசரத்தை கூப்பிட்டுக்கிறார். அப்ப உடனே அவங்களுக்கு மனசு ஆத்திரம் வந்துட்டு, பெற்றோர்கள் நிதானமாக நடந்து கொள்ளணும். பிள்ளைங்க என்ன நிலைமை, பிள்ளை என்ன செய்து விளங்காம நாங்கள் சில தவறுகளை செய்யவும் கூடாது. இதை எடுத்தோன்னு சொல்லிட்டா அது அர்த்தம் என்ன தெரியுமா, நீங்க பெரிய சூஃபி மகான் தானே, உங்களுக்கு எல்லாம் ரெட்மார்க் ஏற்படுத்தாம மௌத்து வராது. என்ன கெட்ட நடத்தையுள்ள பொம்பளைய சாட்டாம நீ மௌத்தாக மாட்டாய். வாழ்க்கையில் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்திருக்க மாட்டார். பெரும்பாலும் பார்த்தாலும் உடனே மாத்தாவும் பசங்க விஷயம் பார்த்துருப்பார். மனிதன் கிடைப்பது வழி உள்ள திடீர்னு ஒரு பொம்பளை புள்ளையோட வந்து நின்று, அப்படி பழக்கம் உள்ள பொம்பளை ரெட்மார்க் புள்ளையோட வந்து எனக்கும் ஜுரைஜுக்கும் பிறந்ததுன்னு அவருக்கு யாரு சொல்லி கொடுத்து செட் பண்ண, யார் சரி அவன் ஜுரைஜ உண்மை செட் பண்ணினா, அவன் சொல்லித்தார நீ ஜுரைஜோட பேசி பிள்ளை பெற்றான்னு சொல்லிட்டு சொன்னாவா இல்ல, உம்மாட பத்துவா இங்க பழிக்கிறதுக்கு எல்லாம் பிளான் பண்றான். கால் பண்ணி சொன்னாவா போனிங் சார், ஜுரைஜுக்கு முன்னுக்கு போயிட்டு நீ நின்று ஜுரைஜுக்கு பெற்ற புள்ளன்னு சொல்லு. சில டைம்ல அவங்களோட உம்மா இந்த பொம்பளை வாழ்க்கையில சந்திக்க மாட்டான். உம்மாட பத்துவா பழிக்கிறதுக்கெல்லாம் பிளான் கேறிட்டான். அந்த பழக்கம் இல்லை, அப்படி செய்யல அவரு. அதுக்கு பின்னால் அவரு வந்தோடனே சமூகம் ஒட்டக்கி கூடாரமெல்லாம் ஒட்டக்கி ரூமெல்லாம் ஒட்டக்கி எல்லாம் தகச்சிட்டாங்க விசாரிக்காம. அவர் சொன்னத்தோட சோடா போத்தல் மாதிரி பொங்கிட்டானு. சமூகமும் ஒரு மெசேஜ் வந்தா துருவி ஆராயணும், விசாரிக்கணும். வாட்ஸ்அப்ல வாரது, டிக்டாக்ல வாரது, யூடியூப்ல வாரது, ஃபேஸ்புக்ல வாரது எல்லாம் கண்ணியமான முந்தித்தான் 256 நின்றுச்சு. இப்ப கம்யூனிட்டி திறந்தீங்க அன்லிமிட்டட் போகுது 3000 வேலை. அப்படியான 3000 10 குரூப் 30,000, 3000 100 குரூப்னா 3 லட்சம், யூடியூப்ல 1 மில்லியன், 100,000 பேருக்கு ஒரு பட்டன் ஒரு டச்சோட ஒத்தந்த ஊர்வலாய அனுப்பி நரகத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்து கொண்டு. சிலவங்க நரகம் போவாங்க சோசியல் மீடியாவால் எழுதி வச்சுக்குவாங்க. சிலவங்க சொர்க்கத்தை நரகத்தை முடிவெடுக்கணும் அவன்கிட்ட ஃபேஸ்புக்கை பார்த்து, சிலவங்களோட ப்ரொஃபைலை பார்த்து முடிவெடுக்கணும் சொர்க்கவாதியா நரகவாதியான். தெளிவாக விளங்கும். சிலவங்களை முடிவெடுக்கலும் அவர் அடிக்கிற ஹெட்செட்டை வச்சு அவர் முடிவெடுக்கலும் சொர்க்கவாதி நரகவாதியான். சிலவங்களை முடிவெடுக்கலும் அவர் வாழ்க்கையில பார்க்கக்கூடிய வீடியோக்கள், அவர் கேட்கக்கூடிய ஆடியோக்களை வச்சு முடிவெடுக்கலும் இவர் போற ரூட்டை தான். பெரும்பான்மையானது பாவம்தான் என்று விளங்கும். அப்ப அதுக்கு பின்னால் அல்லாஹ் அந்த பத்துவா அவர் சொன்ன இல்ல நான் செய்யல அப்படின்னு சொன்னார். அப்புறம் அது எந்த விட்னஸும் இல்லை. ஆனா அல்லாஹ் இவரும் அல்லாஹ்வுடைய இறை நேசர் தானே, இப்படி ஒன்றை உண்டாக்கினான். ஆனா அல்லாஹ் அவரை பாதுகாத்தான். என்ன சொல்ல வாரண்டா, அந்த தவறு செய்யாமலே உம்மாட பத்துவா பழிச்சிட்டு. அப்ப பப்ஜி விளையாடி கொண்டு உம்மா கடைக்கு போக சொன்னா ஏதான்னு சொல்லலுமா? இண்டோர்ல இருக்க கூட உமா வாப்பட கோல் வந்து ஆன்சர் பண்ணாம கேளுமா? கூட்டாளிமாரோட பீச்சில் இருக்க போக கூட உமா வாப்பட கோலுக்கு ஆன்சர் பண்ணாம இருந்தா என்ன நடக்கும்? கூட்டாளிமாரோட கெஞ்சி கூட்டு போட்டு கொண்டு கூட உமா வாப்பா கூப்பிட்டு போவாட்டி எப்படிப்பட்ட மனசுல இருந்து பத்துவா நடக்கும்? பத்துவா செய்யக்கூடாது. செஞ்சுட்டா பத்துவா செய்ய தேவையில்ல. மனசு நோவுறதே பத்துவா செய்யறத விட டேஞ்சர். பத்துவா செய்யறது இவங்களோட கெப்பாசிட்டியே. ஒருத்தர் இன்னொருத்தருக்கு பத்துவா செய்யறது இவருடைய கெப்பாசிட்டி. மனசை உடையிறதுக்கு அல்லாஹ் கொடுக்கிறது அல்லாஹ்வுடைய கெப்பாசிட்டியை கொடுப்பான். அல்லாஹ்வுடைய பவரை கொடுப்பான். அந்த கண்ணியம் இடையில ஏன் சொன்னா கண்ணியமல்ல, இந்த உம்மாவை இழுத்து உம்மாக்கு ஏசுற காலம் என்றதுல என்ன விஷயத்துக்கு போனேன். இப்ப இடத்துக்கு வார அபூதர்ல தன் அடிமைக்கு சொன்னாங்க, ஒரு சேவன்ட்டுக்கு சொன்னாங்க, எங்கட கோலையர், எங்கட டிரைவர், எங்கட கேட் கீப்பர், எங்கட ஸ்டாஃப், எங்கட சம்பளத்துக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்க கண்ணியமானவர்களே, மனிதர்கள் மரியாதை உள்ளவர்கள் உணர்வு நடக்கணும். சில டைம்ல பொஸ் நரகம் போவாரு. கோலையனுக்கு பேசின 3 வார்த்தையாக 3 தேவையில்லை. ஹதீஸ் தெளிவா வருது. ஒருத்தர் ஒரு வார்த்தை பேசுவார், அல்லாஹ்க்கு பிடிச்சிக்காது, அல்லாஹ்வை வெறுப்பூட்டக்கூடிய ஒரு வார்த்தை எக்க வச்சன அதை வச்சு அல்ல முகங்குப்புற தூக்கி நரகத்துல வீசுவான். அங்க போய் சொல்லல அல்லாஹ்
வருஷம் அஞ்சு செஞ்சவன் 3 உம்ரா செஞ்சவன் வருஷம் நான் மன்னிச்சு கொள்ளுங்க, யாரும் தவறா எடுக்க நான் எல்லா உதாரணங்களும் சொல்லி காட்டுறேன். நான் பிரின்சிபல், நான் டிரெக்டர், நான் ட்ரஸ்டியா இருந்தவன், நான் பெரிய சமூக சேவாரா இருந்தவன், நான் எத்தனை சொசைட்டில மெம்பர் தெரியுமா, என் ஐடியா வைக்கிறதுக்கு என் பேசே போதா, என் சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு என் செவரு போதா, இதெல்லாம் அல்லாஹ் கிட்ட எடுப்படாது. அல்லாஹ் முடிவெடுத்தா கண்ணியமானவர்களே அல்லாஹ் கிட்ட அப்பீல் பண்றதுக்கு யாருக்கும் அனுமதி இல்லை. ஒரு வார்த்தை போடும், ஃபில்டர் போடணும், 2-3 ஃபில்டர் போடணும். நாட்டுக்கு பொல்லாதது எந்த அளவு டேஞ்சர்னா கண்ணியமானவர்களே, பெரும்பாலும் ஹதீஸ்ல இப்படி குறவு அந்த பாட்டை அந்த உறுப்பை பிடிச்சி காட்டி வெரி டேஞ்சர்னு சொன்னது பெரும்பாலும் நாட்டுக்கு தான். நபியவங்க பிடிச்சி காட்டுறாங்க, இவனை கொஞ்சம் கட்டுப்பாட்டு வச்சுக்கோம், குழப்பம் பிடிச்சு கொண்டாங்க என்ன மாதிரியான எல்லாம் ஒன்றும் பல சகாபாக்கள் நடந்துக்குது. யாரும் சொல்லுங்க, எனக்கு அட்வைஸ் பண்ணுங்க, கட்டுப்படுத்திக்கோ, நாக்கை கண்ட்ரோல்ல வச்சுக்கோ. நான் சொல்ல நாக்கால பேசுறதால தண்டிக்கப்படுவோமா, பேசுறதுக்கு பனிஷ்மெண்டிக்கா சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஹல் யகுபு الناس على وجوه الله حصائد السنتهم او مناخر என்ன அவங்க வல் யகுபு الناس على مناخرهم பல வார்த்தை வருது. சுருக்கம் என்ன தெரியுமா, முகம் குப்புற தூக்கி நரகத்துல ஒரு கொட பேர போடுறது நாக்குடைய ரிசல்ட், நாக்குடைய விவரிதான். இந்த சஹாபி என்ன தெரியுமா சொன்னாரு, பெருசா ஊத்த பேச்சு நாங்க பேசுறதெல்லாம் பேசல, என்னோட ஸ்டாஃபோட ஊழியர்களோட ஒழுக்கமா எடுக்கணும், அதிகாரம் இருக்குது, பவர் இருக்குது, எந்த சம்பளத்துக்கு கீழே ஈக்கிறான், எந்த டிரைவர், எந்த கோலையாண்டு நினைச்சதெல்லாம் பேசி அந்த கோலையன்னு எங்களை அல்லா கிட்ட மாட்டி நாங்க நரகம் போயிடக்கூடாது. அவன் மன்னிக்க மாட்டான். அவன் சில வேலை குடிசையில வாழக்கூடியவனா இருப்பான், அவன் 3-வீல் டிரைவரா இருப்பான், அவன் நாட்டாமையா இருப்பான், அவன் ஒரு நாட்டாமையா இருப்பான். அல்லாஹ்க்கு அது தேவையில்ல. அநியாயத்துக்கு அல்லாஹ் எப்படி ரிவெஞ்ச் எடுப்பான்டா, அநியாயத்துக்கு அல்லாஹ் எப்படி ரிவெஞ்ச் எடுக்க வைப்பான்டா, நல்ல விளைவிக்கோங்க, தெளிவான ஹதீஸ். லதுஅத்தன்னல் ஹுகூக் ஹத்தா யுகாத லிஷாத்தில் ஜல்ஹா மின ஷாத்தில் கர்னா. எப்படி உதாரணம் பாருங்க, சின்ன பிள்ளைக்கு விளங்குற உதாரணம். உலகத்துல ஒரு கொம்புள்ள ஆடு நல்ல உதாரணம். அது பொதுவா மன்னிச்சு கொள்ளுங்க, அந்த திமிரு தலக்கணத்துக்கு நாங்கள் அந்த வார்த்தை தான் பாவிக்கிறோம், முளைச்சிக்குது. நபி அவங்க சொன்ன உதாரணம் வச்சார், கொம்புள்ள ஆடு எனக்கு கொம்பிக்கின்ற நினைப்போட கொம்பில்லாத ஆட்டை குத்தி இருந்தா, உலகத்தில் வாழும் பொழுது கொம்பில்லாமல் வாழ்ந்து குத்தப்பட்ட ஆட்டுக்கு மறுமையில் அல்லாஹ் கொம்பை கொடுத்து இந்த ஆட்டை குத்த வைப்பான். எந்த இடத்துல எத்தனை குத்திச்சு அல்லாஹ் குத்த வைப்பான். ஆட்டுக்கிட்ட இந்த அறிவு எடுக்க போகல, மனுஷன் அல்லாஹ் சும்மா விடுவான. ஐவாய் மிருகம்னு சொல்றோம், பகுத்தறிவு இல்லாதன்னு சொல்றோம். ஆட்டுக்கு தொழுகை கடமையா, ஆட்டுக்கு ஹஜ்ஜு கடமையா? ஆட்டுக்கு ஹஜ்ஜு கடமை இல்லை. ஹஜ்ஜு காலத்தில் நாங்கள் குர்பான் கொடுக்குறோம், ஆட்டு குர்பான் கொடுக்கப்படக்கூடிய பிராணி. அந்த ஆட்டுக்கிட்டே ரிவெஞ்ச் எடுக்கிற அல்லாஹ் மனிதர்களுடைய உரிமை மீறல், ஹியூமன் ரைட்ஸ்ல கை வச்சவங்க எல்லாம் சும்மா விடுவானா? யோசிச்சு பாரு, பயங்கரம். நீ நினைச்சு கொள்ள வேணாம், அல்லா இறக்கம், அல்லா மன்னிக்க கூடியவன் என்று. அல்லாஹ் மறுமையில கோபத்தோட ஈப்பானம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இதுல 4 பேர் உலுல் அஸம். உலுல் அஸம்னு சொன்னா பெரும் சவால்களுக்கு முகம் கொடுத்த, சோதனைகளுக்கு முகம் கொடுத்த ஸ்ட்ராங்கான ரசூல்மார்கள். 5வது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அலைஹி இல்ல, வாப்பா எங்களுக்கு அவன் அல்லா கிட்ட பேசுங்களே, அல்லாஹ் கோபத்தோட ஈக்கிறான், நாங்க முடிஞ்சின்றைக்கு கண்ணியமான இறக்கமெல்லாம் ரூபு பிரியும் வரைக்கும் தான். சக்கராத்துல புடிச்ச ஸ்டார்ட் ஆக்கினான்டா அல்லாஹ், அதுக்கு பிறகு கண்டினியூ ஆகும். சக்கராத்துல ஸ்டார்ட் ஆகுறல்ல, ஃபிரௌன் ஆடை விட்டுட்டு பிடிச்சான் நல்லா சக்கராத்துல, ஹாரூனை பிடிச்சான் சக்கராத்துல, நும்ரூதை பிடிச்சான் சக்கராத்துல. ஒன்று நல்லா எழுதி வச்சு கொள்ளுங்க, அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாக்கணும். பாவங்கள், அதே நேரம் அஹ்லாக் சம்பந்தப்பட்ட, குணம் சம்பந்தப்பட்ட பாவங்களை அல்லாஹ் பிடிக்கிறே சக்கராத்துல. அதே மாதிரி நல்ல குணத்துடைய ரியாக்ஷன், நல்ல குணத்துடைய நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் வெளியாகிறோம் சக்கரத்தில். எபன சௌதான்னு சொன்னார், ஒரு சம்பவத்தை வச்சுதான் அங்கிட்டு போய் அது சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்லிட்டு வா. எபன சௌதான்னு சொல்லிட்டார். என்ன சொன்னாரு, கோலைக்கு ஒன்றுமில்லை, உண்மை அது. கருப்பியின் மகனே, அவரு உண்மை கருப்பு, கருப்பியின் மகனே என்றாரு. என்ன ஊத்த பேச்சா
உம்மா கருப்பு தான். உம்மா கருப்பு நீ குறை சொல்றதுக்கு அல்லாஹ் கொடுக்கல, அது அல்லாஹ் கொடுத்தது. கருப்பு வெள்ளை இல்லை, அல்லாஹ்கிட்ட எடுப்படுறது. அல்லாஹ்கிட்ட எடுப்படுறது உள்ளத்துடைய அழகு. இன்ன பியூட்டி அவுட்லுக் அல்ல, அல்லாஹ்கிட்ட எடுப்படுறது இன்ன பியூட்டி, உள்ளழகு, உள்ள சுத்தம். கனிமானே நபி ஸல்லல்லாஹு காதை கேட்டு, ஏய் யா அபூதர் இன்னக இம்ரான் ஃபீக ஜாஹிலியா, ஒரு ஜாஹிலியா பழக்கம் நீங்க. என்ன ஜாஹிலியா பழக்கம் சொல்றேன்? ஜாஹிலியா பழக்கம் கொண்டாங்க, குடிச்சாங்க, ஒட்டகம் தண்ணி கொஞ்சம் பரம்பரை விட்டு செஞ்சாங்க. இன்னும் மட்டும் அந்த ஜாஹிலியா பழக்கம் நீக்கிவா உம்மா வச்சு பேசுறீங்க. என்ன அர்த்தம்? நாங்களும் ஏசுரமண்டா இந்த நவீன காலத்துல ஒருத்தருக்கு உம்மா வச்சு ஏசுரமண்டா நாங்களும் ஜாஹிலியா பழக்கம் உள்ளவங்க. நாங்களும் ஜாகிலியா பழக்கம் உள்ளோம். நாங்கள் அந்த ஜாகிலியா காலத்தை இழிவா பேச தகுதி இல்லை. எங்கள்கிட்ட மீக்கி எங்களோட வாய்ஸா இல்லை. ஊட்ட பேச்சு, கேவலமான வார்த்தை பேசுற ஜாகிலியா கால பழக்கம் இன்னும் நீச்சிடாபுதார் உங்கள்கிட்ட. இப்ப சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, என்ன தலைப்புல வந்து கொண்டிருக்கிறது, மாத்தி நாங்க எப்படி என்றா சேஞ்ச் எப்படி நடந்துச்சா உடனே ஓடி போனா, உடனே ஓடி போயிட்டு 2 செட் உடுப்பு வாங்கினா, 2 செட் ட்ரெஸ், 2 செட் ட்ரெஸ் வாங்கி ஒரு டொப் இவங்களும் மற்ற டொப் அவருக்கு ஷப்பிள் பண்ணி விட்டுட்டு வராங்க. 2 ட்ரெஸ் வாங்கி இதை போட்டம் அவரும் டீஷர்ட் இவரும் கொடுக்குற மாதிரி அவன் அந்த காலத்து கொடுக்கும். கீழ் வேஷ்டி சார்ந்த இங்கே மேல இங்கே ஜுப்பா, அவருக்கு இந்த டொப்பையும் அவருக்கு சல்வார் அந்த பைஜாமாவை அவர் எடுத்து கொண்டு ஷப்பிள் பண்ணி எடுத்து கொண்டு வராங்க. பஸ்ஸும் கோலேனும் சாபாவை கேட்டாங்க, என்னப்பா இது ஒரே ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டு தந்துக்கிறீங்க? இல்லை, கருப்பியின் மகனேந்தி வரைக்கும் நான் ஏற்றி மனசனோ வடித்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்னிங் பண்ணினாங்க. அதை ஷேப் பண்ணி இவருடைய மனசை நோவடிச்ச மாதிரி மனசை புரித வைக்கத்தான் இப்படி ஒரு ஹதியா. எதே மனசொடைச்சிருந்தா, கேவலப்படுத்தியிருந்தா அவங்கள உள்ளத்தை வெல்றதுக்குரிய வேலை செய்யணும். அவங்கள மனக்குளிர வைக்கணும். எந்த வார்த்தையால கண்ணீரை வடிக்க வச்சோமோ இன்னொரு வேலை செஞ்சு அந்த கண்ணீரை தொடச்சிடணும். உடைஞ்ச உள்ளத்தை கூழாக்கிறோணும். இல்லாம அந்த அந்த உடைஞ்ச உள்ளத்தோடு ஆனா இந்தல் முன்கசரத்து குழுவும் அல்ல சொல்றான், நான் மனம் உடைந்தவர்களோடு இருக்கிறேன். எப்படி அது? ஆனா இந்த நன்மையை பற்றி அது செய்கிறேன், என்னுடைய அடியாரை நினைப்பது போன்று நடந்து கொள்ள வேண்டும். அதே போல் நல்லா சொல்றான், நான் உள்ள உடைஞ்சவங்க, உள்ள மனசு உடைஞ்சவங்க அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். நல்லா சொல்றேன், எங்களால் யாரும் மனசு உடைஞ்சிடக்கூடாது. அது இந்த ரமதான்ல நாங்கள் எடுக்கக்கூடிய பாடமாகும். உடஞ்சிருந்தா கண்ணியமானவர்களே, இன்றைக்கு ராவைக்கு தூங்கக்கூடாது, மன்னிப்பு கேட்காம நாளைக்கு அயாத்தோட எலும்பு உறுதியில தூங்குங்க. நாளைக்கு எழும்புவோமா, எழுப்பப்படுவோமா, எழும்புவோமா, தூக்கப்படுவோமா, நாங்க எழும்பி வஷ்ரூம் போவோமா, எங்களோட பெட்ல வச்சு அடிக்கழுவப்படுமா, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். குளிப்போமா, குளிப்பாட்டப்படுவோமா, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அயன் பண்ணி ஷெல்ஃப்ல இருக்கிற ஹேங்கர்ல இருக்கிற ட்ரெஸ்ஸை போடுவோமா, அல்லது நாளைக்கு கஃபன் செய்யப்படுவோமா, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். கஃபன் பண்றான், கஃபன் பண்றல மிச்ச சுருங்கின்னு பண்ணுவாங்களே, மனக்கு சுருங்குறல, அது புதிய ட்ரெஸ், அது புதிய கிளாத். நாளைக்கு கண்ணியமான வாழ்க்கை தௌபா மாற்றம் என்றது டெய்லி இந்த ரமதானை பயன்படுத்திக் கொள்வோம். அவர் அப்படி மாறினார். இன்னொருத்தர் அடிச்சாரு, கோலேனுக்கு அடிக்கிறாரு, என்ன குற்றம் செஞ்சதுக்கு அடிக்கிறாரு. பின்னால் ஒரு தெரிஞ்ச ஒய்ஃப் கேட்குது, ஏய் போனிங் என்ன, வல்லாஹு அக்தரு அலைக்க மின்க அலை, வார்த்தையை பாருங்க. ஏய் நீ பொஸ்ஸா, அவர் கோலையா, அதிகாரம் பவரை வச்சு நீ அவருக்கு அடிக்கிறியா, நீ அவருக்கு ஓண்ட பவரை காட்டுறாய்தானே, அது மீனிங். ஓண்ட பவரை காட்டுறாய்தானே, அல்லாஹ் உனக்கு பவர் காட்டுறதுக்கு உன்னைய விட சக்தி உள்ளவன். உன்னை அடக்குவான் அல்லாஹ், உன்னைய தண்டிப்பான் அல்லாஹ். அவர் எப்படி மாறினாரு, ஏன்னா சேஞ்சிங் சொல்லி கொண்டு வர எப்படி மாறினாரு. ஒரு குற்றம் தவறுன்னு தெரிஞ்ச உடனே அதுல இருந்து கலந்துருவாங்க. இதான் சஹாபாக்கள், இதைத்தான் எல்லாம் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கணும். ரமலான் வருதா, போன ரமலானுக்கு இந்த ரமலானுக்கு இடையில உள்ள ஒரு 3 பேட் ஹேபிட், ஒரு கெட்ட குணங்கள் மாறிடணும், தீய குணங்கள் மாறிடணும், மோசமான பண்புகள் மாறிடணும், தீய வார்த்தைகளை நிப்பாட்டிடணும், தீய பழக்கங்களை இல்லாமல் ஆக்கிடணும், தீய பாவனைகளை உற்றோணும், தீய பார்வைகளை உற்றோணும், தீய பேச்சுக்களை உற்றோணும். போன ரமலானுக்கு இந்த ரமலான் எங்களுக்கு தெரியுமே, அல்லாஹ்க்கு அடுத்தது எங்களைய பத்தி எங்களுக்கு தெரியும், எங்களைய விட அல்லாஹ்க்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு அடுத்தது எங்களைய பத்தி எங்களுக்கு தான் தெரியும்.
எனவே நான் எதுல மோசம், எதுல மைனஸ், எதுல பிளஸ், எதுல நிறை, எதுல துறை எனக்கு தெரியும். எனவே பிளஸ் பிளஸ் ஆகிக்கொண்டே போகணும், மைனஸ் மைனஸ் ஆகி அப்படியே 0 பாயிண்ட்டுக்கு போயிட்டு 0 பாயிண்ட்டுக்கு போயிட்டு. அவர் என்ன, அவர்கிட்ட திருத்தம் எப்படி இருந்துச்சு, அவர்கிட்ட மாற்றம் எப்படி இருந்துச்சு? உடனே சொன்னாரு, யாரு சொல்லலாம் அப்படி சொல்றீங்களா, இனி அல்லா அவன் பவரை காட்டுறது சக்தி உள்ளவன் சொல்றீங்களா, எனக்கு ஒரு அட்வைஸ் பண்றீங்களா? இண்டையில இருந்து இவனுக்கு நான் ஃப்ரீடம் கொடுக்கிறேன். என் அடிமை இல்லை, இவன் அடிமைன்ற ஒரு சொத்து, ஒரு ப்ராப்பர்ட்டி, அது ஒரு சொத்து, அது ஒரு இன்வெஸ்ட். 100 அடிமைக்குன்னா ஒரு இன்வெஸ்ட். 100 அடிமை, ஒரு அடிமை 1000 தீனாருண்டா அவர் விற்கப்பட கூட 1200 தீனாருக்கு. அவர் விற்கப்பட போறாரு 200 300 திரகம் லாபம் வச்சு, 30 40 25 வீதம் லாபம் வச்சு விற்கப்பட போறாரு. அது ஒரு சொத்து, அடிமைகள் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த இன்வெஸ்டர் தன்னுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படியே நான் தன் உரிமையிலிருந்து கணக்கு விட்டாங்க. இன்றையிலிருந்து நீ சுதந்திரவான் போ. அப்ப அவருக்கு அடிச்சத்தை நபி அவங்க வார்னிங் பண்ணோட அவர் எப்படி மாறினாரு, எனக்கு இதுக்கு பிறகு இவனுக்கு நான் எஜமான் இல்லை, இவன் சுதந்திரவான், இவனுக்கு ஃப்ரீடம். இன்னத்தர் வந்தாரு, மன்னிச்சு கொள்ளுங்க, இங்கிட்ட யாரும் அப்படி ஈக்க மாட்டீங்க, முதலாவது தௌபா செய்யுங்க எங்கட அக்சஸரீஸ்ல. பெண்களுக்கு தான் கம்மல், பெண்களுக்கு தான் செயின், பெண்களுக்கு தான் பிரேஸ்லைட், பெண்களுக்கு தான் காப்பு, பெண்களுக்கு தான் தங்க மோதிரம். ஆண்களுக்கு ஒரே ஒரு அக்சஸரீஸ், ரெண்டாவது ஒன்று எங்கட காலத்தில் உருவாகி கொண்டது, அதிலையும் அனுமதிக்கப்பட்டதுதான் இருக்கணும், வாட்ச் கட்டுறோம். அதுலேயும் நாங்கள் தங்கம், பெரும்பாலும் தங்கம் இருந்தால் அனுமதி வராது, தங்கம் கலக்கக்கூடாது. பெரும்பாலும் தங்கத்துடைய இது இல்லாமல் வெள்ளி மற்ற பெருமதி ஆடம்பரம் இல்லாமல் சொந்த பணத்தில் பெருமதியான வச்சு கட்டலாம், பெருமை இல்லாமல். அந்த வச்சும் கபருக்கு வராது. டயமண்ட் மோதிரம், டயமண்ட் கல் பதிச்ச, ஸ்டோன் பதிச்ச, டயமண்ட் பதிச்ச மோதிரம் எத்தனை பெருமதி, எவ்வளோ 50 லட்சம், கபருக்கு வராது. உலகத்துடைய டஸ்டே கபருக்கு வராத பொழுது எங்கட ரிங் வருமா? வராது. உலகத்துடைய டஸ்டையும் கொண்டு போக தேவையில்லை. நான் அதை நல்லா குளிப்பாட்டுறேன், ஹயாத்தோட குளிக்கிறத விட மையத்தை நல்லா குளிப்பாட்டுறேன். எத்தனை தண்ணி ஊற்றுற, எத்தனை தேய்க்கிற, எவ்வளோ கிளீன். சில டைம் நாங்கள் குளிக்கும் பொழுது எங்கட கைப்படாத எடுத்துக்கிற மற்றவோட கைப்படுது குளிப்பாட்ட கூட, உடம்புல எல்லா இடத்துலையும் எங்கட கை திருப்தியப்படாத கேளா. ஆனால் இன்னத்தோட குளிப்பாட்ட போக்கல எல்லா இடத்தையும் குறைஞ்சு கழுவி குளிப்பாட்டுவோம். உலகத்துடைய டஸ்டையும் நீ கபருக்கு கொண்டு போவேல. அக்சஸரீஸ் ஏனைய நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல, இந்த சம்பவத்தில் ஐட்டம் பாடம். கண்ணியமான ஆண்களுக்கு என்று சில அடையாளங்கள் எல்லாம் வச்சிருக்கிறான். நானும் ஏண்ட வைஃபும் பயணம் போகும் பொழுதோ ஏண்ட வைஃபுட கழுத்துக்கும் ஏண்ட கழுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கணும், ஏண்ட காதுக்கும் ஏண்ட வைஃபுட காதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கணும், ஏண்ட கொண்டைக்கும் வைஃபுட கொண்டைக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கணும், ஏண்ட ட்ரெஸ்ஸுக்கும் வைஃபுட ட்ரெஸ்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கணும். இதுதான் இஸ்லாம். ஆண் என்றது தனியானது, பெண் என்றது தனியானது. இவர் போட்டிருந்தாரு கோல்ட் காப்பொண்டு. சொன்னானது சொல்லம் நரகத்துடைய காப்பு கைலை, நரக வளையல். யோசிக்கலுமே தங்கம் ஆம்பளுக்கு ஹராமனா, பொம்பளை கொண்டு கொடுக்கலும், லேடிஸை கொடுக்கலும், பிழை இல்லை. கையில ஈக்க போகிற நபி அவங்க சொன்னாங்க, நரகத்துடைய வளையல் நம்மளோட கையில காண்றேன்னு என்ன விஷயம், எடுத்து தூக்கி வீசினார், கலட்டி வீசினார். இதான் சேஞ்சிங், இதான் சுய மாற்றம். தூக்கி வீசி நபி அவங்களும் போயிட்டாங்க. கிட்ட உள்ளவங்க சொன்னாங்க, தூக்கி வீசிட்டீங்களே அதை எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல லேடிஸை கொடுக்கலுமே, லேடிஸை பாதிக்கலும் தானே. இல்லை, எங்க கையில இருக்க நரக வளையல் நபி அவங்க சொன்னது, நபி அவங்க போனதுக்கு பிறகு நான் எடுக்க மாட்டேன். இந்த கனிமன எக்ஸசைஸ் விஷயத்துல பேணுதலாதீங்க. எப்பயுமே ஒன்றை நல்லா நிலவு வச்சு கொள்ளுங்க. நபியவங்களோட ஹதீஸ்ல பத்துவாக்கள் குறவு, நபியவங்களோட ஹதீஸோட சாபம் குறவு. சாபம் பத்துவா ரயா அது மிக குறைவாக நடந்தீங்க.
அப்படி நபியவங்களோட வாயால பத்துஆ வந்த கொஞ்சம் விஷயமா இருந்தா எப்படி டேஞ்சரான விஷயமாയിരിക്കും? துஆவையே அதிகமா செய்து வாழ்ந்த, மற்றவங்களுக்கு துஆவையே செய்ய சொன்ன நபியவர்கள் பத்துஆ செய்யறதா இருந்தா எப்படிப்பட்ட ஒரு ஸ்டெப் ஆகிக்கும் அது. அப்படி பத்துஆ செஞ்சதுல ஒன்றுதான் பெண்களுக்கு ஒப்பான ஆண்களும் ஆண்களுக்கு ஒப்பான பெண்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. தேவை எங்களுக்கு இந்த செயினால, இந்த கம்மலால, இந்த முடிய கொண்டைய நல்லா வளர்த்து கேர்ள் பண்ணி பியூட்டி பார்லர் போயிட்டு அதுக்கு நாங்கள் என்ன ரிப்பன் போட்டு அதுக்கு பின் போட்டு அதை கொண்டு அங்கிட்டு இங்கிட்டு ஆண்களுக்கு இது தேவையா? பெண்களுக்கு பியூட்டி பார்லர் போயிட்டு நினைச்ச மாதிரி மேக்கப் பண்ண ஏலா, ஹேர் ஸ்டைல் நினைச்ச மாதிரி போட ஏலா, அதுக்கு ஒரு வரையறை இருக்குது. யார் ஹேர் ஸ்டைல மேலுக்கு அப்படி ஒசத்தி 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 புட்டு பம்பமாய் போடுவாங்களோ சொர்க்கத்துடைய வாசமும் கிடைக்காது. மற்றவங்களை கவர்றதுக்கு, மற்றவங்களை அட்ராக்டிவ் ஆகுறதுக்கு ஹேர் ஸ்டைலால மற்றவங்களை கவரக்கூடிய பெண்களுக்கு சொர்க்கம் நுழைய மாட்டார்கள். சொர்க்கம் நுழையிறத விட்டு சொர்க்கத்துடைய ஸ்மெல்லும் கிடைக்காது. கியாமுல்லை தொழுது என்ன பயன்? விட்டர் தொழுது என்ன பயன்? உம்ராக்கு போய்த்து என்ன பயன்? ஹஜ்ஜி செய்து என்ன பயன்? ஒரு நாளைக்கு 3 ஜுஸ் ஓதி என்ன பயன்? ஒரு நாளைக்கு 1000 இஸ்திக்பார் செய்து என்ன பயன்? ஹேர் ஸ்டைலால நரகம் போறோம். பேச மாத்துற அளவுக்கு மேக்கப் யாரு போடுவாங்களோ குர்ஆன் சொல்லுதோ அது ஷைத்தானுடைய சஆக்கள், ஷைத்தான் சவால் விட்ட விஷயம். ஷைத்தான் அல்லாஹ் கிட்ட ஒரு சேலஞ்ச் பண்ணின விஷயம் தான் அவங்களோட ஃபேஸ் கட்டுவதை நான் மாத்துவேன். யாரு யாரு பியூட்டியின் மூலம் என்ன வேற வேற ட்ரீட்மெண்ட்கள் மூலம் அல்லாஹ் இயல்பாக கொடுத்த வாக்கை மாற்றுவார்களோ, மூஞ்சி ஷேப்பை மாற்றுவார்களோ, ஷைத்தான் அல்லாஹ்வோடு செய்த சேலஞ்சுக்கு சப்போர்ட்டிவா மாறுறாங்க. சாபம் அல்லாஹ்வுடைய பத்துவா கிடைக்கும். லானத் ரஹ்மத் இதுதான் வித்தியாசம். ரஹ்மத் சொர்க்கத்துடைய டிக்கெட், லானத் நரகத்துடைய டிக்கெட். நரகத்துடைய டிக்கெட்டை வாங்குறோம் எங்கட ஹேர் ஸ்டைலால, எங்கட மேக்கப்பால, எங்கட ட்ரெஸ் கோடால. ட்ரெஸ் கோடாலனால அல்லாஹ் பாதுகாக்கணும். யார் யாருக்கு ஒப்பா வராமல் நம்மளோட இருப்பாங்க. யாரை போல உடுக்கிறாரு போனா ட்ரெஸ்ல எதை தேடுறோம், எந்த ஃபேஷனை தேடுறோம், எப்படியா உடுப்போட தேடுறோம், எல்லாம் மாறணும். கண்ணியமானவர்களே, நான் பேசிக்கொண்டு வந்த விஷயங்களுக்கு விளங்கும். மாற்றம் என்றது ஒவ்வொரு ரமலான்ல மாறினம் என்றால் அடுத்த பெருநாள் போற கண்டத்தோட மாறக்கூடாது. அந்த மாற்றம் மாறக்கூடாது. எங்களுடைய சேஞ்ச் ஆகக்கூடாது, கண்டினியூ ஆகணும். அஹ்லாக்குடைய மாற்றம், கண்ணியமான எப்பொழுதுமே நல்ல குணங்கள். குணங்கள் தான் எங்களுக்கு கண்ணியமானே எங்களோட அமலை பாதுகாக்கக்கூடிய என்ன செக்யூரிட்டின்னு சொல்லலாம், ஒரு ப்ரொடெக்ஷன். நல்ல குணங்கள் தான் எங்களோட அமலை பாதுகாக்கும். தீய குணங்கள் அமலை அழிக்கும். ஜலசரிக்குதா நெருப்புல விரவு பத்துற மாதிரி கஞ்சி காய்ச்ச போக்கல விரவல் அப்படியே பேலன்ஸ் ஆகுதா? நாளைக்கு புதிய விரவு தான் போட்டுரும். நாளைய விட்டு கஞ்சி காய்ச்சி கொண்டே போல புதிய விரவு அமைக்க கொண்டே போகும். கஞ்சி அடக்க காட்டி விரவு அமைக்கணும். எங்க விரவெல்லாம் எங்கேயும் இந்த விரவு சாம்பல். கஞ்சி மிஞ்சுது, விரவு சாம்பல். கஞ்சை உருவாக்குறதுக்கு விரவு தன்னை அழிச்சிக்குது. சில டைம்ல நாங்க அழிஞ்சி மற்றவங்களை சொர்க்கமடைத்திடக்கூடாது. நாங்க கரைஞ்சி மற்றவங்களை வளர்த்திடக்கூடாது. சோக்காரம் வைக்கக்கூடாது, சோப் மாய்ந்திடக்கூடாது. சோப் அட்ரஸ் இல்லாம மற்றவங்களை வாசமாக்குது, மற்றவங்களை சுத்தமாக்குது. சோப் தன்னை அழிச்சு தன்னை மற்றவங்களை கிளீன் பண்ணுது. அப்படி இருக்கக்கூடாது. ஜம்சம் ஆயிக்கணும், ஜம்சம் கிணறு ஆயிக்கணும். அந்த தொட்டு இன்று வரைக்கும் எத்தனை கோடான கோடி லிட்டர்கள் குடிச்சும் இன்னும் வத்தல்ல. நாங்க ஜம்சம் போட வைக்கணும், நாங்க தேன்பூச்சி போட வைக்கணும். பிஹனி அந்த தேன்பூச்சி கண்ணியமானே, அது ஹதீஸ்ல வந்து ஒரு முஃமின் தேன்பூச்சை போல. என்ன தெரியுமா? தேன்பூச்சிக்கு கண்ட நின்ற பூலையில தேன் குடிக்காது. ஜராவையில ஊட்டக்குப்பையில தேன்பூச்சை காணையில தேன்பூச்சி கூடு கட்டும் மரத்துல, அதுல நல்ல கொப்புல, நல்ல ஒசரத்துல. ஹை சுய கௌரவம், செல்ஃப் ரெஸ்பெக்ட், இன்டீசன்ட் வேலை செய்யக்கூடாது. ஹதீஸ் தேன்பூச்சை போல இருக்கணும், ஈச்ச மரத்தை போல இருக்கணும். எல்லாமே பெனிஃபிட். ஈச்ச மரத்தில் எல்லாம் பெனிஃபிட். கண்ணியமானே, அதோட கண்ணியமான ரமலான்ல
பண்பாடுகள் மாற்றம். ரமலான் ஒரு பகுதி தான். நாங்கள் சில தினங்களில் பெருநாள் எதிர்பார்த்திருக்கிறோம். எத்தனையோ ஏழைகள், வறியவர்கள், அனாதைகள், விதவைகள், சமூகத்துக்காக தன் அர்ப்பணித்தவர்கள், இவர்களை நாங்கள் கவனிக்கிறது சில டைம்ல ஒரு ஒரு நபருக்கு நாங்கள் செய்கிற உதவி பெரிய கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு உதவி அல்ல. ஒரு 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 தண்ணி கிளாஸால சொர்க்கம் போவேணும். நரகவாதி ஒருத்தர் சொர்க்கவாதியை காண்பாராம், அடையாளம் கண்டுவாராம், எங்கேயோ சந்திச்சிட வேண்டியோ மறுமையில் எல்லாம் நனவு வரும். ஒரு ட்ரிப் மீட் பண்ணாலும் நனவு வரும். சம்பவம் நல்லா நடந்திருந்தா எனக்கு சரி சொர்க்கவாதிட்டு போவாராம். மாவ மத்த கதை என்ன நினைவிக்கா யோசிச்சு சொல்வாரா, சரியா நினைவில்லை, ஒரு ட்ரிப் சஞ்சிப்பு நாய்க்கும் ஒரு ட்ரிப் தான் மீட் பண்ணிக்கிறோம். துனியாவில் ஒரு ட்ரிப் தான் மீட் பண்ணிக்கிறோம். எப்ப இல்லை நீங்க எங்க வீட்டு வாசலால போனீங்க, உங்களுக்கு தாவம் ஆயிடுச்சு, தண்ணி தாவம், என்கிட்ட தண்ணி கேட்டீங்க, நான் ஒரு கொஞ்சம் தண்ணி தந்தேன், நரகவாதிகள் லிஸ்ட்ல இருக்கிறேன், அல்லா கிட்ட கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்களே. நபியோட சிபாரிசு ஒன்றைக்கு ஷபாத். ஒருத்தர் இன்னொருத்தருக்கு உதவி உபகாரம் செஞ்சால் அதுக்கு சிபாரிசு செய்யறதுக்கு அனுமதி ஒன்றிக்கு. இவர் என்ன கரண்ட் பில்லை கட்டினாரு, இவர் கேஸ் பொருட்படுத்தாரு, என்ன மருந்து செலவு இவர் தான் பார்த்தாரு, என் பிள்ளை இவர் தான் ஓத வச்சாரு, இவர் தான் படிக்க வச்சாரு, இவர் தான் எங்களை பெருநாளுடைய முழு செலவையும் பார்த்தாரு, இவர் தான் எங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தந்தவர், இவர் தான் 10-15 ட்ரெஸ் அல்ல, ஒரு ட்ரெஸ் ஒருத்தருக்கு ஹதியா கொடுக்க. பெருநாள் ட்ரெஸ் கொடுக்க போகல, நாங்க தந்தோம், குடும்பத்தை சேர்ந்து நடந்தோம், எங்களை மதிக்கணும், நாங்க உடுப்பு கொடுக்குறோம் நினைப்பல்ல வரணும். ஒரு துணி கொடுக்குறோம், ஒருத்தருக்கு ஒரு சாரம் கொடுக்குறோம் என்றா, ஒரு சாரம், அந்த சாரம் பாவிக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஒருத்தர் ஒரு மாதிரி பாவிப்பாங்களே, ஒரு வருஷம் என்று வைங்களே, ஒரு வருஷம் பாவிக்கிறாரு. ஃபேட் ஆகிட்டு கொடுத்த புதுசில் வெள்ளிக்கிழமை ஜிம்மா கொடுப்பாரு, நல்ல ஃபங்க்ஷனை கொடுப்பாரு, ஒரு 6 மாதத்துக்கு பிறகு சின்ன பயணத்துக்கு கொடுப்பாரு, ஒரு வருஷத்துக்கு பிறகு வீட்டுக்கு சரி கொடுப்பாரு, ஒரு வருஷத்துக்கு பிறகு சாரத்தை வீட்டுக்கு சரி நைட்டு தூங்கல கொடுப்பாரு. சரி உடுத்து ஓட்ட புழுந்து என்ன செய்யறாரு தெரியுமா? அந்த ஓட்ட புழுந்த சாரத்தை துண்டு வெட்டி, உதாரணம் சொல்றேன், எங்க ஜீவா பாய்க்காரு, மூக்கு சேர்றாரு, உதாரணம் சொல்றேன், மூக்கு சேர்றாரு. ஒரு சாரம் கண்ணியமான 2.5-3 அடி அகலமும் 4 அடி நீட்டம் வேண்டாம், ஒவ்வொரு அடியா வெட்டி ஒரு 10 துண்டா வெட்டி. இன்னொரு உதாரணம் சொல்றேனே, தந்த வீட்டுல தந்த ஒரு சின்ன பிள்ளைக்கு அணையாடையா பாதிக்கிறாரு, தந்த வீட்டுல ஏதாவது கிளீனிங்கு பாதிக்கிறாரு. இந்த சாரத்துல இந்த டிரெஸ்ல ஒரு துண்டு பேலன்ஸ் இருக்கும் வரைக்கும் அந்த டிரெஸ்ஸை கொடுத்தவர் அல்லாவுடைய பாதுகாப்புகளை செய்வார். இவருக்கு பாவம் மன்னிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இத்தான் உதவி. அந்த மனிதர் போவார், அல்லா கிடையாது, எனக்கு உலகத்துல தண்ணி தந்தவனே நரகத்துக்கு போட்டிக்கிறேன், நரகத்துல முடிவு செஞ்சுக்கிறேன். என்ன தந்தை? தண்ணி. சொர்க்கத்துக்கு அடியாருலா அந்த மனிதருடைய சிபாரிசை வச்சு அல்லா இவரை மன்னிச்சு ஒரு கிளாஸ் தண்ணியான சொர்க்கத்துக்கு அனுப்புவாங்க. அதுதான் குர்ஆன்ல வருது, ஃபமாலனா மின் ஷாஃபிஈன், நரகவாதிகள் வருந்துற விஷயம். கண்டிப்பா எப்பயுமே எங்களுக்கு துவா செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்கணும். மறுமையில் அல்லாஹ் கிட்ட எங்களுக்கு வேண்டி வாதாடக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்கணும். சம்பாதிக்கணும், மனிதர்களை சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கிறது அல்ல. பணம் சம்பாதிக்கிற ஸ்பீட்ல மனிதர்களை லொஸ்தாக்கிட கூடாது. பணத்துடைய துனியாவுடைய ஆசையில மனிதர்களை தூரமாக்கிட கூடாது. பணத்தால் ஒண்ணு செய்யல, மனிதர்கள் தான் கை கொடுக்கணும். உங்களோட சல்லி எல்லாம் உங்களோட மையத்தில மேல கொட்டினாலும் அந்த சல்லி உங்களோட மையத்தை கழுவாது. மையத்தை கழுவணும் மனிதர்கள். உங்களோட ஏக்கர் கணக்கு காணில கொண்டு போயிட்டு உங்களோட மையத்தை வச்சாலும் அந்த காணி உங்களையே கபருளுக்கு எடுக்காது. கபரு தோண்டணும் மனிதர்கள், கபரு தோண்டணும் மனிதர்கள். உங்களோட சல்லி புறப்பட்டு பேங்க் பேலன்ஸை வச்சு உங்களுக்கு களிமா வராது. உங்களோட அகலாக்கு உங்களோட ஈமானும் தக்குவா வச்சு தான் களிமா வரும். அதுதான் ஃபமாலனா மின் ஷாஃபிஈன், எங்களுக்கு சபாதி செய்யக்கூடிய யாரும் இல்லையே, சிபாத் செய்யக்கூடிய யாரும் இல்லையே, கை செய்தமேன்று நரகவாதிகள் கை செய்தப்பட்டதை குர்ஆன் நல்லா சொல்லி காட்டும். அதுக்கு தான் இந்த சம்பவத்தை சொல்லணும். சம்பவத்தை தான் சொன்னேன். கண்ணியமானே, அல்லாஹ் நன்றி உள்ளவர். அல்லாஹ் கேட்பானா, நீ அல்லாஹ் எப்படி கேள்வி கேட்பாண்டா, உனக்கு இன்னார் இந்த ஹெல்ப் பண்ணினானே, நீ நன்றி வைக்கல அவருக்கு. அல்லாஹ் கேட்பான்,
உனக்கு எல்லாம் இன்னாலும் ஹெல்ப் பண்ணானே, உனக்கு இந்த வேலை செஞ்சானே, உனக்கு இந்த உதவி செஞ்சானே, உனக்கு செலவழிச்சானே, உன்னை பார்த்தானே, நீ நன்றி வைக்கலே. இவர் சொல்வார் யாருலா, இவர் யாருலா நீ கொடுத்ததை வச்சுதான் தந்தார். அவரு என்ன சொல்லுவாரு, நீ கொடுத்த நியமத்தை தானே எனக்கு தந்தாரு, உனக்கு நன்றி செலுத்துறேன் தானே எப்படி சொல்லுவாரா. நீ கொடுத்த சந்தையால, நீ கொடுத்த பவரால, நீ கொடுத்ததால எனக்கு உதவி செஞ்சாரு, உனக்கு நன்றி செலுத்தினன் தானே என்று தப்பிக்கொள்ள பார்ப்பாரா. அல்லாஹ் சொல்வானாம், நான் கொடுத்ததை வச்சுதான் அவன் உனக்கு தந்தான் என்றாலும் நீ அவனுக்கு நன்றி செலுத்தாத சுத்தி எனக்கு நன்றி செலுத்தாத மாதிரி தான். இத்தான் உதவி, இத்தான் உபகாரம். என்னுடைய பல பேருடைய நிலைமைகள் நாங்கள் அனுசரிக்கணும். ஏழைகள், அநாதைகள், எங்கள் குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கணும். விதவைகள் யாரும் அறக்குறை வயிற்றோட பெருநாள் கொண்டாடக்கூடாது. பழைய ஆடைகளை உடுத்து பெருநாள் கொண்டாடக்கூடாது. உடுக்கிறதுக்கு ஆடையே இல்லாமல் பள்ளிக்கு வந்து கொள்ள இயலாமல் கூச்சப்படக்கூடாது. கூச்சப்பட தேவையில்லை, அப்படி வரக்கூடாது. சமையல் எல்லாரும் நல்லா உடுப்பிக்கிறாங்க, எனக்கு ஒரு உடுப்பு இல்லைன்னு ஒரு சின்ன பிள்ளை ஏங்கக்கூடாது, ஒரு அநாத பிள்ளை ஏங்கக்கூடாது. ஏண்ட வாப்பா இருந்தா, ஏண்ட அபு இருந்தா, ஏண்ட டெடா இருந்தா எனக்கு உடுப்பு இருக்குமே என்று ஏங்கிடக்கூடாது. அவங்களோட ஒரு சாரா. அஜய் கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு ரமலான்லையும் நாங்கள் ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயம்தான். எங்களுக்காக வேண்டி மனசு கெடுங்க. இதை தவறாக யாரும் எடுக்க வேணாம். 24 மணித்தியாலம் 24 சர்வீஸ் போர்டில் பெருசாக போட்டிருக்கும், அவங்க செய்வாங்களா? 24 சர்வீஸ் போட்ட எத்தனை இடத்துல 24 சர்வீஸ் நடக்குது? நடக்காது. ஒன்றண்டு ஈக்கும், அது என்ன சரி சில சூப்பர் மார்க்கெட்டோ அது விற்கும். கண்ணியமானே, 24 மணித்தியாலமும் எங்களுக்கு எனி டைம் சேவை செய்யக்கூடிய ஒரு சாரார் தான் இந்த மஸ்ஜிதில் கடமை புரியக்கூடிய இமாம்கள், முஅஸ்ஸின்கள், ஊழியர்கள். அவங்களை முன்னுக்கு வச்சு நான் சொல்றேன், ஒன்று நினைக்க வேணும். இவங்களை சமூகம் கொஞ்சம் எட்டி பார்க்கிறது ரமலான்ல தான். அவங்களும் கண்ணியமான எங்களுக்காக அவங்களோட குடும்பத்துடைய பெருநாளை தியாகம் செஞ்சு இருக்கிறாங்க. எத்தனையோ இமாம்களுடைய, எத்தனையோ உலமாக்களுடைய, எத்தனையோ மஸ்ஜிதுடைய, முஅஸ்ஸின்மாருடைய பெருநாள் ஹாஃப் ஈக்கிற பள்ளி மஹல்லாலையும் மற்ற ஹாஃப் பஸ்லையும். மற்ற ஹாஃப் ஊருக்கு போகல 5, 6, 7 அவர் 8 அவர் போகிறவங்களும் நிற்கிறாங்க. சரி, ஒரு 5, 6 அவர் போனாலும் இங்கெல்லாம் முடிஞ்சு லஞ்ச் எடுத்து இங்கே அசருக்கு வெளியாது இஷாக்கு போயிட்டு எங்கடையில் அழுத்த வருது பறந்து அவருது ஒன்றும் இல்லை. எங்களுக்கு ஒரு அவருது தான். எங்களுக்கு பெருநாள் பொற கண்டத்திலிருந்து அடுத்த மகரிப் வரைக்கும் கூடி போன ராவு வரைக்கும் தான் எங்கட அவருது. அடுத்த நாள் போயிட்டு அவங்க அழுத்த அவருது கொண்டாடுறதுக்கு என்ற இஸ்லாத்தில் இல்லை. அந்த பெருநாள் பஸ்லையும் ட்ரெயின்லையும் பைக்லையும் கொண்டாடக்கூடியவங்களை மனசொடைக்காம மனம் குளிர வைக்கணும். அவங்களுக்கு கனிமனை ஏண்ட கருத்துண்டா யார் என்ன தவறு நினைச்ச பிரச்சனை இல்லை. அவங்களோட பேரை போட்டு இந்த முட்டி வைக்கிறது, இந்த பக்கெட் பிடிக்கிறது, இந்த சகன் வைக்கிறதே பிழை. அவங்கள கண்ணியமான முறையில் தனி நபர்கள் ஒவ்வொருத்தரும் தான் தன்னுடைய பொறுப்பில் சில ஊர்களில் கண்ணியமாக கொடுக்குறாங்க. என்ன தெரியுமா, ஒரு எம்எல்ஏ கொடுப்பான். முறையாக சொல்கிறேன் நான், அவங்கள பார்க்கிறதே சமூகம் கண்ணியமான அவங்களோட சம்பளத்தையும் அவங்களோட செலவுகளையும் இதுவரைக்கும் யாராவது உட்காந்து பேசியிருக்கிறோமா? அவங்களோட சம்பளத்தை கீழே எத்தனை குடும்பம், எத்தனை பேர் வாழ்றாங்க கேட்டிருக்கிறோமா? 40,000 ரூபாய் சம்பளத்தில் 8 பேர் வாழ்றாங்கண்டா. 3 புள்ள, வைஃப், உம்மா, வாப்பா, தள்ளி தங்கச்சி வந்து வாழ்றாங்க. தங்கச்சியோட பொறுப்பு அவருடைய பொறுப்புல இருக்கு. வாப்பா நோயாளியா இருப்பார், வாப்பாக்கு மருந்து 20-30,000 செலவாகும் மாசம். அப்ப 40,000 சம்பளத்தில் வாப்பாக்கு மருந்தெடுத்து கொடுக்கறதுக்கு அவர் போதாம இருக்கும் பொழுது கொஞ்சம் மனசை திறந்து யோசிக்கணும். இது வசூல் அல்ல, இது ஃபண்ட் ரைசிங் அல்ல. உரிமையை நான் பேசுறேன். நான் எந்த மசூடைய இமாமும் அல்ல, எந்த மசூடைய உலமாக்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு, எங்களோட பிள்ளைகள் ஓய்வுடைய மாநிலமா இருக்கலாம், மோதிக்கூடிய மாநிலமாக்களா இருக்கலாம். எங்களைய விட எங்களோட பிள்ளைகளுக்கு டைம் கொடுக்குறாங்க. எங்களைய விட எங்களோட வீட்டுல புள்ள பூத்து போட்டா கையை விரிச்சு கண்ணத்துக்கு வச்சிருவோம், நோண்டி எடுத்துருவோம். கரண்டிய சூடாக்கி அடுப்புல கிச்சன்ல இருந்து கரண்டிய சூடாக்கி சூடு போட்ட உமா மாதிரி மீக்கிறாங்க. கத்தியால கிழிச்சு விட்டவங்களும் மீக்கிறாங்க. காதை முறைக்கு கண்ணத்து கடிக்கிறவங்களும் மீக்கிறாங்க. எல்லாத்தையும் பொறுமை செஞ்சு உங்களோட பிள்ளையோட சீரடி ஆக்குறதுக்கு உங்களோட பிள்ளையோட 45-60 நிமிஷங்கள் உங்களோட பிள்ளைக்கு டெய்லி கொடுக்கக்கூடியவங்க. டெய்லி கண்ணியமான முறையில் அவங்களோட விஷயம் கொடுக்கப்படணும். அடுத்த விஷயம் நான் சொல்லிக் கொள்றேன், யார் செஞ்சாலும் பிழைதான். அவர்களுக்கு சேர்க்கப்படக்கூடிய ஹக்கில் 1% வேற வேலைக்கு பாவிக்காணுவது இல்லை. கிளாஸ்ல பள்ளியில் கடமை புரியக்கூடிய ஒன்று வச்சாச்சு, ஒரு உண்டியல் ஒன்று வச்சோம். உதாரணம் சொல்றேன், எல்லாம் சேர்ந்து ஒரு 4 பேர் ஈங்கிறாங்கன்னு உதாரணம்.
2 கோடி சேர்ந்திக்குது. அந்த உண்டியல் எவ்வளோ? 2 கோடி. ஒரு தலைக்கு எவ்வளோ? 50 லட்சம். 5% பள்ளிக்கு கூரை போடுறதுக்கோ, ஸ்லப் போடுறதுக்கோ, டொய்லெட் கட்டுறதுக்கோ, மிம்பர் கட்டுறதுக்கோ, ஃபேன் வாங்குறதுக்கோ, லைட் வாங்குறதுக்கோ, கரண்ட் பில் கட்டுறதுக்கோ, வேற வேற பார்சல் அடிச்சு பங்குடுறதுக்கோ இல்ல, வேற ஆட்களுக்கு கொடுக்கணும், அதுக்கு வேற முட்டி வைங்க. இதை கவனமா எடுங்க. மிச்சம் பேர் அழுகுற விஷயம். அவங்களோட பேரை காட்டி எடுத்துட்டு நீங்க பங்கு பிரிச்சு கொள்ள வானம். பள்ளி வேலைக்கு சில இடங்கள் அமானித மோசடிகள் நடக்குது. அதை எங்கிட்ட பேசல. இங்க நடக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியா. சில இடங்கள்ல அது சம்பந்தமே இல்லாதவங்க பக்கத்துக்கு போகுது. மன்னிச்சு கொள்ளுங்க. நரக நெருப்பு தெளிவா சொல்லிக் கொள்றோம். யாருக்கு சேர்க்கப்படுதோ அவர்களை விட்டும் வேறு எந்த தேவைக்கும் பாவிக்கிறதுக்கு அது அனுமதி இல்லைன்றத எந்த ஆளுன்ட்ட கேட்டாலும் அவங்களுக்கு அதான் சொல்லுவோம். இதுதான் மார்க்கம். ஊர் மக்களே, நிர்வாகத்தின பொறுப்பு மட்டுமல்ல, உங்களுக்கு மாமா செய்யக்கூடியவங்க, உங்களோட வாப்பாட சக்கராத்தை வந்து களிமா ஞாபகப்படுத்தக்கூடியவங்க, உங்களோட வாப்பா அம்மாவுக்கு உங்களுக்கு நோயா வந்து துவா ஓதக்கூடியவங்க, உங்களோட கடை ஓப்பனா வந்து ஓப்பன் பண்ணக்கூடியவங்க ஓதக்கூடியவங்க, உங்களோட கடைக்கு பக்கரா ஓதக்கூடியவங்க, உங்களோட வீட்டுல இருந்து பலாய் முசிபத்தா வந்து பக்கரா ஓதக்கூடியவங்க, உங்களோட மையத்தை குளிப்பாட்டுறவங்க, உங்களோட கபர் செய்யக்கூடியவங்க, உங்களோட கபர் இறங்கக்கூடியவங்க, உங்களோட கபருக்கு பக்கத்துல இருந்து துவா ஓதக்கூடியவங்க, உங்களோட மையத்தை உங்களோட பிள்ளையை தொழுவிக்க பின்வாங்கும் பொழுது யாருடைய ஒரு பிள்ளையா இருந்து ஜனாத தொழிக்கக்கூடியவங்க. அதனால இதுக்காக நான் பேச விரும்பல. நல்ல முறையில் அவங்களோட துவாவை பெற்றுக் கொள்ளுங்க. உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மாலிமாக்கள் எல்லாரும் நல்ல முறையில் எங்களோட ஃபீஸை வச்சு நாங்கள் திருப்தி அடையாம நோன்பு பெருநாள நோன்பை அவங்க வாழ்க்கையில் அவங்க செட்டில் ஆகணும். அவங்களோட தேவைகள் நிறைவேறணும், அவங்களோட கடன்கள் நிறைவேறணும். இது ஒரு உதாரணம். யார் யார் என்னென்ன அமைப்பில் எங்களுக்கு இப்படியான ஊழியங்கள் செய்யணும். சில பேர் டீச்சர் மாதிரி இருப்பாங்க, சேர் மாதிரி இருப்பாங்க. எங்களோட பிள்ளைகள் படிக்க முடியும், அவங்களும் கஷ்டத்தில் இருப்பாங்க, அவங்களையும் கவனிக்கணும். எங்களுக்கு படிச்சிருந்த ரிட்டையர்டான பழைய சேர்மார்கள், நாங்கள் 90s பேட்ச், நாங்கள் 80s பேட்ச். எங்களோட சேர், எங்களோட மெத் சேர் இன்னைக்கு பெரலைஸ் ஆகிக்காரு. எங்களோட சயின்ஸ் டீச்சர் இன்னைக்கு அவ என்ன ஸ்ட்ரோக்ல இருக்கிறார். எனக்கு இந்த தமிழ் படிச்சு தந்த அந்த சேர் இன்னைக்கு எக்ஸ்ரே பட்டு கால் வெட்டி, சுகர்ல கால் வெட்டி பெட்ல இருக்கிறாரு. இப்ப இது பார்த்தலாம். எங்களுக்கு அலிஃபா வரைக்கும் அந்த லெப்ப இன்னைக்கு 3 குர்ஆன் 30 குர்ஆன் 100 குர்ஆன் முடிக்கிறோமே, அலிஃப் பா ஒரு நுக்கத்து மேல 2 நுக்கத்து கீழே என்று ஓதிட்டு அந்த லெப்ப எங்க லெப்பம்மா எங்க போய் பார்த்தமா ஒரு துவாசம் செஞ்சுக்கிறோம். காலத்துக்கு அந்த லெப்பமான லெப்பட அந்த புள்ள சமர்காரியம் ஒரு 5000 10,000 50,000 கொண்டு போய் கொடுத்தமா? அந்த குடிசையிலே பிறந்து அந்த மலையிலே இந்த நஞ்சி, அந்த வெயிலே நலஞ்சி, அந்த மலையிலே மூச்சாவி அந்த குடிசையிலிருந்தே கபருக்கு அனுப்பிட்டே தெரியாது. அது கண்ணியமானவர்களே, கொஞ்சம் சிந்தனை கிடைப்பா. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட ரமலான் மூலம் எல்லா துறைகளிலையும் எங்களுடைய மாற்றங்கள் ஏற்படுத்தி தூய்மையான ஒரு ரமலானாக, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற ஒரு ரமலானாக, பாபு ரய்யான் மூலம் சொர்க்கம் போகக்கூடிய ரமலானாக இந்த ரமலானை ஆக்கி வருவானாக. என்னுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, புற முஸ்லீம்கள் மூமிங்க அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யாழ் இந்த சத்தையை கபூல் செய்வாயாக. உண்மையான உன்னுடைய நல்லடியார்கள் எங்களை ஆக்குவாயாக. சில தினங்கள் தங்கியிருக்கிறது யா அல்லாஹ், அந்த தினங்களை உனக்கு பொருத்தமாக கழிக்க கிருபை செய்வாயாக. யாழ் ரஹ்மத்துடைய பகுதியை தாண்டி வந்தோம் யா அல்லாஹ், மக்ஃபிரத்துடைய பகுதியை தாண்டி வந்தோம் யா அல்லாஹ். இரண்டையும் அடைந்தவர்களாக இந்த பகுதியை நாங்கள் கழிக்கக்கூடிய தௌஃபீக் செய்ய அல்லாஹ். நரக விடுதலை முழுமையாக தந்தறியா அல்லாஹ். ஒரு நாள் கூட நரகத்தில் இருக்க முடியாது யா அல்லாஹ். மறுமையுடைய ஒரு நாள் உலகத்துடைய 1000 வருடங்கள் யா அல்லாஹ். இன்னும் ஒரு குர்ஆன் ஆயத்திலே 50,000 வருடங்கள் யா அல்லாஹ். உலகத்தில் நாங்கள் வாழ்வதே 60 70 50 வருடங்கள் யா அல்லாஹ். அதில் 1000 50,000 வருடங்கள் ஒரு நாள் கூட நரகத்துங்களை தாங்க முடியாது யா அல்லாஹ். நரகத்திலிருந்து விடுதலை செஞ்சிருயா அல்லாஹ். நரகத்திலிருந்து நரகமே பாதுகாப்பு தேடுதியா அல்லாஹ். நரகமே தின்னுதியா அல்லாஹ். 1000 வருடங்கள் மூட்டி சிகப்பாக மாறிய நரகம் யா அல்லாஹ். 2000 வருடங்கள் மூட்டி வெள்ளையாக மாறிய நரகம் யா அல்லாஹ். 3000 வருடங்கள் மூட்டி கருப்பாக மாறி இருக்கக்கூடிய நரகம் யா அல்லாஹ். அந்த நரகத்துடைய வாடையும் படாமல் எங்களை பாதுகாப்பாயாக. கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் போகக்கூடிய பாக்கை தருவாயாக. எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொண்டு அனைத்து பாவங்களை மன்னித்து தூய்மையானவர்களாக இறுதி மூச்சு வரைக்கும், களிமாவோடு மூச்சாகும் வரைக்கும்
தூய்மையாக வாழ்ந்து தூய்மையானவர்களாக மௌத்தாகி மறுமையுடைய எல்லா கட்டங்களிலும் உண்மையான இறை விசுவாசிகளை கொடுக்கக்கூடிய அனைத்து பாக்கியங்களை பெற்றவர்களாக மாற்றுவாயாக. என்னுடைய பெற்றோர்களை மன்னிப்பாயாக, கபூல் செய்வாயாக, அவருடைய கபர்களை பெருக்க பூங்காவாக்குவாயாக, மனை மக்களை மன்னிப்பாயாக, பொருந்திக் கொள்வாயாக. இந்த சபையில் இருக்கக்கூடிய எல்லோருடைய குடும்பங்களை நீ தீனிக்காக கபூல் செய்வாயாக, ஆரோக்கியத்தை தருவாயாக, சிரமங்கள் இல்லாமல் ஆக்குவாயாக, கெட்ட பாவங்களை விட்டு பாதுகாப்பாயாக, குழந்தைகளை கண்குளிர்ச்சியாக்கி தருவாயாக. பாவமான சூழல் யாவா, கெட்ட சூழல் யாவா, அவைகளை விட்டு நீ பாதுகாப்பாயாக. என்னுடைய பரம்பரையை தூய்மையான பரம்பரை ஆக்குவாயாக. யார் யாரெல்லாம் தீனுக்காக இஸ்லாத்துக்காக வேண்டி பாடுபடுகிறார்கள் அவர்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. யாரெல்லாம் முஸ்லீம்கள் கஷ்டப்படுகிறார்கள் யாவா, சிரமப்படுகிறார்கள் யாவா, குறிப்பாக அந்த பலஸ்தீன் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் யாவா, ஷஹீதாக்கப்படுகிறார்கள் யாவா, அந்த மக்களுக்கு நீ உதவி செய்வாயாக. அந்த யூதர்களை அடக்குவாயாக, கட்டுப்படுத்துவாயாக. உடைய தண்டனை அவர்களுக்கு இறக்குவாயாக. அவருடைய கல்லஞ்சத்தை இல்லாமல் ஆக்குவாயாக. மிருகத்தை விட கேவலமாக நடந்து கொள்கிறார்கள் யாவா, மிருகத்தை விட மிக கொடூரமாக நடந்து கொள்கிறார்கள் யாவா. அவருடைய உள்ளத்திலே ஈரம் இல்லை என்றால், உள்ளம் கல்லாக இருந்தால் அவர்களை சமூதை தண்டித்தது போல் தண்டிப்பாயாக. பதிலில் இஸ்லாத்துடைய எதிரிகளை நீ புரட்டியது போல் அவர்களை புரட்டுவாயாக. அவருடைய அடாவடிகளை அடக்குவதற்கு நீ என்ன செய்தால் அடங்குவார்களோ அதை நீ இறக்கி வைப்பாயாக. உன்னுடைய சக்தியை நீ காட்டுவாயாக. பலஸ்தீன் மக்களுக்கு விடுதலை கொடுப்பாயாக. மஸ்ஜித் அக்ஸாவை விடுவிப்பாயாக. அந்த மஸ்ஜித் அக்ஸாவிலே மௌத்துக்கு முன்னால் தொழும் பாக்கியத்தை நமக்கு தருவாயாக. உடைய ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தருவாயாக. உடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை ரவுலாவை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபாக்களும் இறைநேசர்களும் என்னென்ன நல்ல வழிகளை கேட்டார்களோ அந்த அனைத்து நலவுகளிலும் எங்களுக்கு பங்கு தருவாயாக. என்னுடைய கெடுதிகள் முசீபத்துகள் ஷர்றுகளை விட்டும் பாதுகாப்பு தேடினார்களோ அந்த கெடுதிகள் ஷர்றுகள் முசீபத்துகளை விட்டும் பாதுகாப்பாயாக. ரப்பனா குஃபிர் லனா வலி மஷாயிഖിனா வலி அஸாதீதினா வலிமன் அவ்ஸானா பித்துஆ வலி ஜமீல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் அல்-அஹ்யாஇ மின்ஹும் வல் அம்வாத் ولوالدينا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صلى الله على النبي الأمي وآله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.